அது ஜக்கமா தானே? ஆமா, ஜக்கமாவே தான். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல லேட்டஸ்டாக இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணி ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வீடியோவையும் ஒருத்தர் விஜய் மாதிரி பண்ணுறேன்னு பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. அவரோட வீடியோ ட்ரோல் பண்ணி ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம். சரி, நம்ம வள கொள்ள இருக்காம டைரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாமா? ஒண்ணுமே பண்ணலடா, சும்மா நாக்க நக்கு நக்க இப்படி பண்றியா? அடுத்து சத்தி ஏ அசர சத்தி என் பக்கம் வந்து இதுதான் ஒண்ணுமே பண்ணலடா. ஆலும் கொதிச்சிருக்குது, பாயும் மிரிச்சிருக்குது. ஏன் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? அவன் ஸ்மைல் விட டாமோ இத்தனைக்கு இவனை கூட்டு போய் இன்டர்வியூல எடுத்திருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கோசம் ஓன் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அசிங்கமாக போட்டுருந்தேன் கொஞ்ச நாள் ரீல்ஸு. நிறைய இடத்துல வந்து கன்வென்ட் ஆயிடுச்சு. கன்வென்ட் ஆகி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. வீடியோ எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். நான் ஜாலியாக பண்ணேன். உடனையோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? என்னச்சு ட்ரோல் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இவனே வீடியோ போடுறா. நிறைய விஷயம் வச்சு ட்ரோல் பண்றீங்கோ, அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். இவன் வீடியோ போடுறத பார்க்கறதுக்கு இவன் வச்சு கண்டிப்பாக ட்ரோல் பண்ணி ஆகணும்டா. அந்த மாதிரி தான் வீடியோ போடுறான். அதுலேயும் அந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்களா, இடியாப்போ நீங்கள் நோட் பண்ணீங்களா? அடுத்து இன்னொருத்தர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோட் மூவி. இந்த கோட் மூவியோட சீனை வந்து இவர் வந்து இவரோட டியூனில் பண்ணுறாரு. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. இப்பவே கண்ணு முன்னாடி இந்த மொத்த கிரவுண்டை பிளாஸ்ட் பண்றேன்டா. இப்போ நான் இவனும் பிளாஸ்ட் பண்ண போறேன்டா. எதை ஊத்துனா எப்படி எரியும் தெரியுமாடா? விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்று எரியும், நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மசன்னு எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆசிட் ஊத்துனா அப்பவே எரியும், டீசல் ஊத்துனா அப்படி இப்படின்னு எரியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா பக்குன்னு எரியும். 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி தர துப்பில்லாத சக்கரப்பாண்டி லாரியை கொளுத்த உங்களை அனுப்புறானா? போலீஸ்னா பயம் இருக்கக்கூடாது, வக்கீல்னா பொய் இருக்கக்கூடாது, வாதியார்னா தப்பு இருக்கக்கூடாது, அரசியல்னா ஆசை இருக்கக்கூடாது, அதிகாரினா ஆணவம் இருக்கக்கூடாது, அடியாள்னா அறிவு இருக்கக்கூடாது. அந்த விஷயத்துல கரெக்டா தானே இருக்கீங்க. என்ன சொல்றது தெரியல ப்ரோ. நீங்க வேற, நான் எக்ஸாம் ஹால்ல எப்படி மாட்டிக்காம பிட் அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எது ஃபேர்? டெல் மீ வாட்ஸ் நாட் ஃபேர். கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே மொத்த ஆன்சரே மறந்து போறதுக்கு பிட் எடுத்துட்டு போறது எவ்வளவோ பெட்டர் ப்ரோ. ஐ காண்ட் ஈவன் இமேஜின் நான் எப்படி எக்ஸாம் எழுத போறேனே. ப்ரோ இன்னைக்கு என்ன எக்ஸாம்னு கூட எனக்கு தெரியாது ப்ரோ.
இந்த பிட்டு பேப்பர்ல இருக்கிற ஆன்சர் தான் அவங்க கேட்க போற கொஸ்டின். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் தான் இந்த பிட்டு பேப்பர்ல இருக்கிற ஆன்சர். நான் அப்படிதான் பாக்குறேன், நான் அப்படிதான் பாப்பேன். செமஸ்டர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு அரியர் எக்ஸாம்ல பாஸ் பண்ற சீன் என்னால போட முடியாது. அவ்வளவு ஈஸியால நான் ஃபெயில் ஆயிட மாட்டேன். வீடியோ பார்க்கும்போது வெறுப்பாக வருது ப்ரோ. வீடியோ ஏன் ப்ரோ பார்க்குறேன்? இப்படி செல்லத்துக்கு உடச்சி போடுறா தோணுது ப்ரோ. ஆனால் செல்ல உடக்க முடியாது ப்ரோ. இது எங்கள் அம்மா ஃபோன் ப்ரோ. சரி ஓகே கேஷ், நம்ம வந்து வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றதை மறக்காம கால் பண்ணுங்க. திவாகரன்னாங்க, அடுத்து இன்னொருத்த வந்தியா, அடுத்து இன்னொருத்த வந்தேன், இப்போ இவன் வந்திருக்கேன், அடுத்து இன்னொருத்த வருவியா? முடியலடா டேய்.